ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆன் தி சீஷோர் அப்படிங்கிற போயமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் வந்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலி அப்படிங்கிற கலெக்ஷனில் 60th போயமாக வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, now let's get into the poem. On the seashore of endless worlds, children meet. The infinite sky is motionless overhead, and the restless water is boisterous. On the seashore of endless worlds, the children meet with shouts and dances. They build their houses with sand, and they play with empty shells. With withered leaves, they weave their boats and smilingly float them on the vast deep. Children have their play on the seashore of worlds. They know not how to swim, they know not how to cast nets. Pearl fishers dive for pearls, merchants sail in their ships, while children gather pebbles and scatter them again. They seek not for hidden treasures, they know not how to cast nets. The sea surges up with laughter, and pale gleams the smile of the sea beach. Death-dealing waves sing meaningless ballads to the children, even like a mother while rocking her baby's cradle. The sea plays with the children, and pale gleams the smile of the sea beach. On the seashore of endless worlds, children meet. Tempest roams in the pathless sky, ships are wrecked in the trackless water, death is abroad and children play. On the seashore of endless worlds is the great meeting of children. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில்ட்ரன் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கடற்கரையில் சந்திப்பாங்கலாம். ஸ்கை வந்து அவங்க தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கை வந்து எப்படி இருக்குன்னா மோஷன்லெஸ்ஸாக இருக்கும். வேற அந்த கடற்கரையில் விளையாண்டுட்டு இருக்காங்களே, அப்போ அது பக்கத்தில் இருக்க அந்த வாட்டர், அந்த ஓஷனில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எப்படி இருக்குன்னா பாய்ஸ்டரஸாக வந்து இருக்கும். இதை வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி கான்ட்ராஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்கை வந்து மோஷன்லெஸ்ஸாக இருக்கும், வேறஸ் வந்து வாட்டர் வந்து பாய்ஸ்டரஸாக இருக்கும். அப்படிங்கிறத வந்து எது கூட கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணுறாங்கன்னா வித் சைல்ட்ஹுட் அண்ட் அடல்ட்ஹுட். ஸோ நம்ம வந்து சின்ன வயசில் எப்படி இருப்போம் அப்படின்னா, இந்த கடலில் இருக்க அந்த வாட்டர் மாதிரி பாய்ஸ்டரஸாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஓடி விளையாண்டுட்டு இருப்போம். வேறஸ் அடல்ட்ஹுட், அந்த ஒரு அடல்ட் அந்த ஏஜ் வந்து ரீச் பண்ணிட்டோன்னா வி வில் பி லைக் மோஷன்லெஸ் ஸ்கை. லைக் மோனோட்டோனஸாக நம்ம லைவ்லிஹுட்காக ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு வி வில் பி லைக் அ மோஷன்லெஸ் ஸ்கை. அந்த மாதிரி நம்ம இதை வந்து இன்டர்ப்ரெட் பண்ணிக்கலாம். சில்ட்ரன் எல்லாம் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து லைக் அந்த சீஷோரில் வந்து மீட் பண்ணி நல்லா ஜாலியாக ஆடி பாடி சந்தோஷமாக வந்து கத்திட்டு இருப்பாங்க. அண்ட் மணலில் வீடு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் எம்டி ஷெல்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவாங்க. அப்புறம் இந்த காஞ்சு போன இலைகளெல்லாம் வச்சு அவங்க போட் செஞ்சு அதை வந்து மிதக்க விட்டெல்லாம் வந்து ஜாலியாக விளாண்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த சீஷோரில் வந்து அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்விம் பண்ணவோ இல்லை வந்து நெட்டெல்லாம் வந்து இது பண்ணி வலை விரித்து மீன் பிடிக்கவோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தே வில் பி ஹாப்பி இன் தேர் ஓன் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீஷோரில் தே வில் கிரியேட் தேர் ஓன் வேர்ல்டு அண்ட் தே வில் பி ஹாப்பி வித் இன் இட். வேறஸ் இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணுறாங்க யாரு கூட அப்படின்னா லைக் அடல்ட்ஸ் கூட. அடல்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ பேர்ல் ஃபிஷஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த முத்தை எடுக்கிறதுக்காக வந்து தே வில் டைவ் டீப் இன் டு தி ஓஷன் ஆர் சி. வேறஸ் மர்ச்சன்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷிப்பில் வந்து செயில் பண்ணி வாணிகம் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி சில்ட்ரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெபிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு தே வில் ஸ்கேட்டர் இட் அகைன் இன் தி சேம் பிளேஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு ஜாய் வந்து கிடைக்கும். ஆனால் அடல்ட்ஸ் அப்படி இல்லை. அங்கே எல்லாமே அங்கேருந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போய் அதை எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம், எப்படி மணி மேக் பண்ணலான்னு தான் திங்க் பண்ணுவாங்களோ இல்லையா, தே ஓன்ட் அதை வந்து ரசிக்கவோ இல்லை அதை வச்சு விளையாடவோ அதை வச்சு சந்தோஷப்படவோ மாட்டாங்க. அது மாதிரி சில்ட்ரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஹிடன் ட்ரெஷர்ஸ்க்கும் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு திரும்ப வந்து தே டோன்ட் நோ டு காஸ்ட் நெட்ஸ் அப்படிங்கிற அந்த லைனை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. சி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாஃப்டரோட வந்து அந்த அலைகள்லாம் வந்து இதாகிட்ருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெத் டீலிங் வேவ்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடல்னால் நிறையா வந்து ஆபத்துகளும் விளையும் அப்படிங்கிறதையும் நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம். ஆனால் வந்து சில்ட்ரனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க அதெல்லாம் எதுவுமே என்ன நடக்க போகுது, அந்த கடல்னால எதுவும் ஆபத்து இருக்கா அதெல்லாம் எதுவுமே அறியாமல் ரொம்ப வந்து இன்னசென்ட்டாக அங்கே வந்து விளாண்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு அந்த டெத் டீலிங் வேவ்ஸ் வந்து எப்படி இருக்குமாம்மா, அந்த அலைகள் இது பண்ணுற சத்தம் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய
தூளியில் இருக்க அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா தாலாட்டு பாடி ஆட்டுற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அந்த அலையோட சத்தம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீயுமே வந்து சில்ட்ரன் கூட ரொம்ப சந்தோஷமாக வந்து விளையாண்டுட்டு இருக்கும். ஸோ வந்து இந்த சீஷோரில் வந்து அவங்க இந்த சில்ட்ரன் வந்து அவங்களுக்கான ஒரு வேர்ல்டில் அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த வந்து என்னென்ன டேஞ்சர்லாம் அவங்களுக்கு உண்டாக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் ஜாலியாக விளையாண்டுட்ருப்பாங்க. ஏன்னா அங்கே டெம்பஸ்ட் அங்கே வந்து சூறாவளி வரலும் அந்த மாதிரி நிறைய வந்து அங்கே கடலில் சீற்றங்கள்னால நிறைய ஏற்படும். அப்புறம் ஷிப்ஸ் எல்லாம் கூட வந்து வாட்டரில் வந்து ரெக் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஈவன் டெத் கூட உண்டாகலாம். பட் வந்து சில்ட்ரன் வந்து அது எதுவும் தெரியாமல் இன்னமுமே விளையாண்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹி வில் எண்ட் த போம். ஸோ இந்த போயமில் வந்து தாகூர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஹி ஹஸ் கான்ட்ராஸ்டட் தி லைஃப்ஸ் ஆஃப் இன்னசென்ட் லைஃப்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் தி எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் ஆஃப் அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் சில்ட்ரன் வந்து எந்த விதமான ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் அண்ட் டேஞ்சர்ஸ் பற்றின எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாமல் தே வில் பி ஹாப்பி இன் தேர் ஓன் வேர்ல்ட், வேரஸ் adults will know everything and they will have a responsibility to carry on and they will also know what அந்த வந்து என்னென்ன டேஞ்சர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது they will know beforehand. So they will be leading a life like a motionless sky, whereas the children, innocent children will lead a life like boisterous sea அப்படின்னு சொல்லிட்டு boisterous waves அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். Hope you all understood the summary of the poem. For more such videos, do subscribe my YouTube channel. Thank you.